இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா நேஷனல் ஆர்ச்சிட் கார்டன் கிளாக் டவர் மாதிரி ஒன்று செய்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஒவ்வொரு வகையான ஆர்க்கிட் பூ இருக்குது. அந்த கடலில் இருக்கிற ஒரு உயிரினம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஆர்க்கிட் ஃப்ளவருண்ட வந்து டிசைன்லேயே வந்து இதில் ஒரு அமைப்பு அமைச்சு அதுக்குள்ளே வந்து இவ்வளவு ஆர்க்கிட் பூக்களையும் வந்து நட்டு வச்சிருக்கணும். பார்க்குறதுக்கு இதில் இந்த நேரம் வந்து பார்க்க நீலியன்லாம் நல்லா இருக்கு. அதிகம்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு கரையிலையுமே வந்து எக்கச்சக்க கலராக வச்சிருக்காங்க. உங்களுக்கு நான் அவ்வளவு கலர்ஸை காட்டியலுமோ அவ்வளோத்துக்கு காட்டுறேன். சிலருக்கு இது பிடிக்காது, ஏண்டா சிலருக்கு வந்து இந்த தாவரங்கள் அதுகள் இதுகளில் பிளான்டேஷன் அதில் இன்ட்ரெஸ்டாக இல்லாத ஆட்கள் இதை வந்து பிடிக்கான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆர்க்கிட் பூவிலையும் வந்து வெட்டிங்கள் அதுகளுக்கு மாலைகள் செய்கிறது அது இதுன்னு சொல்லி இப்போ பயங்கர ஃபேமஸாக இருக்குது. இந்த நாவல் கலர் வந்து கூடுதலாக யூஸ் பண்ணி வெட்டிங்களுக்கு மாலைகள் அதுகள் இந்த பூதான் இதை யூஸ் பண்ணி வெட்டிங்களுக்கு இப்போ மாலை அல்லதுகள் எல்லாம் கட்டுறாங்க. பார்க்குறதுக்கு மேலேயே வித்தியாசமாகவும் வடிவாகவும் இருக்குது. நீங்கள் வேணுமென்னா உங்களோட மேரேஜோ அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்க்கிட் பூவில் வந்து ஒரு மாலை கட்டி. ஹெரிட்டேஜ் ஆர்க்கிட் கார்டன் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். செலிப்ரிட்டி கார்டன், எக்ஸிட், விஐபி ஆர்ச்சிட் கார்டன், புக்கிட் ஹால், tropical Monterey orchid garden.
ஏக்கில் ஃபால் இப்போ கட்டியிருக்காண்டு பாருங்க. 1867 இருந்து 1868. was an honor of two former directors of garden. Also an example of the Malay plantation resident. வண்டியை காண்டு வரங்க. 1868 ஆண்டு. அதாவது பொட்டானிக் கார்டனை பாதுகாத்த 2 பேருண்ட நினைவிடம் மாதிரி கட்டியிருக்காங்க. இதுக்குள்ள the making of dream hybrid. The dream of hybrid. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஹைப்ரிட் தாவரம் அப்படி அவங்க உருவாக்கினாங்க. அது இந்த ப்ராசஸ் என்ன, அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை வந்து போட்டிருக்காங்க. அதில் எப்படி அவங்க அந்த மகரந்தத்தை எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது சம்மந்தமான ப்ராசஸ்களை இதில் சிம்பிளாக ஒரு ஃபோட்டோவோட ஒரு விளக்கமாக இதில் எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி பார்வைக்கு போட்டிருக்காங்க. விஐபி ஆஃப் ஆர்ச்சிட் கார்டன்ஸ். இது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய ஆக்கள் இந்த இடத்துக்கு இந்த ஆர்ச்சிட் கார்டனை விசிட் பண்ணிக்க வேண்டிய ஞாபகார்த்தமாக அந்த ஹைப்ரிட்டாக செய்த ஆர்க்கிட்டுக்கு நேம் வச்சுருக்காங்க. அப்படி ஒவ்வொரு ஹைப்ரிட்டுக்கும் ஒவ்வொரு பெரிய ஆக்கள் வந்த டைமில் அவன் பேரை அதுக்கு பேராக வச்சுருக்காங்க. அதுதான் ஒரு விஐபி ஆஃப் ஆர்ச்சிட் கார்டன்ஸ் சொல்லி அவன் விசிட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அவன் பேரையே வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் டென்ட்ரோபியம் தராஜ் ஹலோயின் அண்டவர் வந்திருக்க. அதை ஞாபகப்படுத்துகிறேன். திஸ் ஆர்ச்சிட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹர் எக்ஸலன்சி and President of the Republic of Finland on occasion of her visit to the National Orchid Garden on 20 February 2008. 2008 ஆண்டு அவங்க இங்கே வந்திருக்காங்க. அதை பெற்ற மாதிரி இந்த பூவுக்கு அவரோட பேரை வச்சுருக்கணும். இப்படி ஒவ்வொரு பெரிய ஆக்களோட விஐபி ஆக்கள் விசிட் பண்ணிக்க வேண்டிய பேரை இந்த பூக்களுக்கு வச்சுருக்கணும். அதே மாதிரி தான் இங்காலையும் விஐபி ஆஃப் ஆர்ச்சிட்ஸ் ஆஃப் சிங்கப்பூர் பொட்டானிக் கார்டன் என்று சொல்லி ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு ஆக்களோட ஒவ்வொரு விசிட்டர்ஸுன்ற மெமரியாக வச்சிருக்கணும். இதை த ஆர்ச்சிட் ஃபேமிலி இந்த ஹிஸ்ட்ரியை இதில் போட்டிருக்கணும். அது இந்த ப்ரோக்ராம், அது இந்த டீட்டெயில்ஸ். கண்டினியூ பண்ணோம். மழையின் தூர ஆரம்பிச்சிருக்கு. விஐபி ஆர்ச்சிட் கார்டன். அதில் சொன்ன மாதிரி இங்கே வந்த ஒவ்வொரு பெரியாக்கள் ஞாபகார்த்தமாக இந்த இடத்த பேர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா இந்த டென்டோரியம் கிறிஸ்டோபர் லக்ஸன்கிற ஒரு வரைக்கும் அவருக்கு எப்போ வந்திருக்கு 2024 ஆண்டு வந்திருக்கு. அவர்கிட்ட விசிட்ட பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நியூசிலாந்து அவர்கிட்ட விசிட்டை ஞாபகப்படுத்த முறையாக இந்த ஆர்க்கிட் பூவுக்கு அவர்கிட்ட பெரிய வச்சுருக்காங்க. எல்லாம் இங்கே ஹைப்ரிட்டாக உருவாக்கின பூக்கள்.
வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சட்டா டென்டோரியம் கஸ்லா ரெண்டு விலங்குகள் ஏதோ மலை வேர்ட்ஸா என்ன வேர்ட்ஸான்னு தெரியல. அவங்கள ஞாபகம் பத்தமாக வச்சுருக்காங்க இந்த பூவுக்கு அவங்களோட பேரை. இப்படியே வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு பூவுக்கும் வந்து ஒவ்வொரு விசிட்டர்ஸ் இங்கே ஆர்ச்சிட் கார்டனுக்கு விசிட் பண்ணிக்க அப்படின்ற ஞாபகார்த்தமாக வந்து ஒவ்வொரு டைப்பான பூவுக்கும் வந்து வேண்ட பேரை வச்சிருக்கேன். நல்லா மழை பெய்ய துவங்கிட்டுதாப்பா. ஓகே, மழை பெய்தாலும் நாங்கள் எங்களோட வேலையில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு எவ்வளவு பூக்களை காட்டலுமோ அதுக்கேற்ற மாதிரி காட்டுறேன். இது வந்து பிரசிடென்ட் ஆஃப் கயானா வந்திருக்கார். அப்போ அவர்கிட்ட பேரை வந்து அப்போ வந்திருக்கார் 1993ஆம் ஆண்டு வந்திருக்கார் இங்கே இந்த ஆர்ச்சிட் கார்டனுக்கு. அவர்கிட்ட ஞாபகார்த்தமாக இந்த பூவுக்கு பேர் வச்சுருக்கான். இன்னொரு டைப்பான வித்தியாசமான பூவாக இருக்குது. இங்கே வந்து பார்க்க தான் தெரியுது இவ்வளவு பூக்கள், இந்த டைப்புகள் இதுகள்லேயே எவ்வளவு வகையான பூக்கள் இருக்குது. அதாவது ஒரு பூவிலேயே இந்த ஓர்கிட் பூவிலேயே வந்து எவ்வளவு கலர், எவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர், எவ்வளவு டைப்பான பூக்கள் இருக்குன்னு பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த உலகத்தில் எவ்வளோ டைப்பான பூக்கள் இருக்கும், எவ்வளோ டைப்பான மரங்கள், தாவரங்கள் எல்லாம் இருக்கும். இதில் இருந்து அப்படியே ஃபோட்டோ எடுக்க நீ இல்லை இருந்தாலும் நல்லா இருக்கும். சும்மா ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த லொக்கேஷனில் சும்மா செமையாக இருக்கும்.